மத்திய வார ஆராதனைகளிலும் 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3வது அதிகாரத்தில் இருக்கிற சில மிக முக்கியமான சம்பவங்களை நாம் தொடர்ச்சியாக படித்து கொண்டு வருகிறோம். அதில் இறுதியாக கடைசியாக ஒரு முக்கியமான பாடத்தை படித்தோம். தூஷிக்கிறவர்களாயும் என்ற பாடத்தை படித்தோம். இந்த மத்திய வார ஆராதனை நாளிலும் அதுக்கு அடுத்த வார்த்தைகளை நம்ம படிக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3வது அதிகாரம் வசனம் 1 நான் வாசிக்கிறேன். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியேனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றியறிதல் இல்லாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. வேதவசனம் சொல்லுது பாருங்க. இந்த கடைசி நாட்களில் உலகத்தில் மனிதர்கள் எவ்விதமாய் இருப்பார்கள் என்று சொல்லி நமக்கு இந்த வேதவசனம் சொல்லி கொடுக்குது. பாருங்க, ஒவ்வொரு பாடமாய் நம்ம படித்து கொண்டு வரும்பொழுதும் ஒவ்வொரு விதமான மனிதர்களை இந்த உலகத்தில் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான காரியத்தை குறித்து நம்ம படிக்க இருக்கிறோம். தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும். இந்த முடிவு காலங்களில் மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, முக்கியமாக தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய முடியாத சூழல் எங்கிருந்து உருவாகுகிறது என்ற காரியங்கள் எல்லாம் இந்த நாளில் படிக்க இருக்கிறோம். ஒரு சிறு ஜபத்தோடு கூட கடந்து போவோம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த 2 தீமோத்தேயுவின் புத்தகம் இந்த முடிவு காலங்களில் நடக்கிற மிகப்பெரிய வஞ்சனை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம்ப்பா. ஆம் தகப்பனே, உலகத்தில் வஞ்சனையை தேடி நாங்கள் அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்குள்ளாகவே குணம் மாற்றம் இல்லாமல் இருக்கிற ஒரு வஞ்சனை இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கி நாங்கள் படிக்கிற இந்த சத்தியத்தை ஆண்டவரே, நாங்கள் எங்கேயாவது குறைவுள்ளவர்களாய் காணப்படுவோமானால் கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தி, தகப்பனே உங்கள் சத்தியம் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் பேச வேண்டும் என்று மீட்பரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சரிங்க, அடுத்த வார்த்தை அதில் இருக்குது. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் என்று சொல்லி வேத வசனம் இருக்குதுங்க. முடிவு காலங்களில் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது அப்படின்னு சொல்லினோம் அப்படின்னா ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மை லைஃப் மை ரூல்ஸ். அதாவது அதுக்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னா, என் வாழ்க்கை என் சட்டம், என் வாழ்க்கையை நிர்ணயிச்சுக்க எனக்கு தெரியும், யாரும் எனக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு உலகத்தில் பிள்ளைகளுடைய சூழல் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. இது எல்லாம் முடிவு காலத்துக்கு அடையாளமா என்று நம்ம யோசிக்கும் பொழுது நிச்சயமாகவே அடையாளம்தான். நம்மளுடைய காலங்களை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் அப்படின்னா, நமக்கு இருந்த தாய் தகப்பனாக இருக்கட்டும், தாத்தா பாட்டிமார்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியக்கூடிய சூழ்நிலை, எதிர்த்து பேசுறது கூட பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் நானும் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் அது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் இல்லை. அப்போ தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத ஒரு சூழ்நிலை இந்த காலத்தில் காணப்படுமே ஆனால் அது இந்த முடிவு காலத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ற ஒரு காரியத்தை நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். பெரும்பாலுங்க இன்னைக்கு வெளி உலகத்தில் மாத்திரமல்ல, கிறிஸ்தவ உலகத்திலே கூட ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய மனபாரம் எப்படியா இருக்கிறது அப்படின்னா, என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டாங்க, என் சொல்லுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு அநேக உலகங்களில் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. வேதாகமத்தில் இன்னைக்கு இருக்கிற இந்த சம்பவத்தை பாருங்க. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருப்பாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் போனால் என்ன விளைவை அவர்கள் சந்திக்க கூடும்? வேதம் அந்த தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற காரியத்தை குறித்து என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்ற ஒரு விஷயத்தை ஒரு நபருடைய வாழ்க்கையிலிருந்து படிக்க இருக்கிறாங்க. வேதாகமத்தில் பல நபர்கள் உண்டு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்று சொல்லி. ஆனால் இந்த முடிவு காலங்களில் ஒரு நபர் நமக்காகவே வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த நபர் அவருடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியலை, கீழ்ப்படியாமல் போனதுனால அவருடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு இழப்பை சந்தித்தார். அதே ஒரு இழப்பு இந்த முடிவு காலத்திலும் அப்படியே இருக்கிறது என்பதை வேதாகமம் அவ்வளோ நேர்த்தியாக சொல்லிக் கொடுக்குது. நியாயாதிபதிகள் புஸ்தகம்
நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14வது அதிகாரம். நபர் யாருன்னு பாருங்க. இங்க வார்த்தை, முதல் வார்த்தை அவர் பேர் தான் சொல்லுது. 1வது வசனம். நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் வசனம் 1. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? உன் சகோதரன் குமாரத்துகளிலும் எங்கள் ஜனமனத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். இங்கே நம்ம எந்த நபரை பார்க்குறோம் அப்படின்னா சிம்சோனை பார்க்குறேங்க. நல்லா யோசித்து பாருங்க. இந்த சிம்சோன் சாதாரண பிள்ளை கிடையாது. இந்த சிம்சோன் யார் அப்படின்னா ஒரு ரட்சகன். பெலிஸ்தியர் கையிலிருந்து இஸ்ரவேலர்களை மீட்டு ரட்சிக்கிற ஒரு ரட்சகன் யார் அப்படின்னா அந்த சிம்சோன். இந்த சிம்சோனை ஆண்டவர் அந்த தாய் தகப்பனிடத்தில் ஒப்படைக்கும் பொழுதே அங்கே சில காரியங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த சிம்சோனுடைய தாய் மனோவாவுடைய மனைவி, அவங்க நெடு நாட்களாய் குழந்தை இல்லாமல் இருந்த ஒரு சூழ்நிலை இருந்ததை பார்க்க முடிகிறது. தேவனாகிய கர்த்தர் தூதனானவர் அவர்களை சந்தித்து அவங்க கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். அதுக்கு முன்னாடி அதிகாரம் 13வது அதிகாரம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்களேன். 13வது அதிகாரம் வசனம் 8 வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கவனிங்க. அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும் பொழுது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோடு இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்திற்கு வந்து, இந்த ஸ்திரீயோடு பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர் நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரீயோட சொன்ன யாவற்றுக்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து. பாருங்க, பிள்ளை பிறப்பதற்கு முன்பதாகவே இந்த பிள்ளைக்கென்று ஒரு திட்டம் இருக்குது. இந்த பிள்ளையை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி பரலோகத்தின் தூதனானவர் கிறிஸ்து இவர்களை சந்தித்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் கொடுத்தார். தாய் தகப்பனும் இந்த பிள்ளையை அப்படிதான் வளர்த்தாங்க. ஆனால் பாருங்க, அந்த வாலிப வயது வந்தபோது சிறு வயதிலிருந்து இந்த பிள்ளை எதை புசிக்கணும், எதை புசிக்கக்கூடாது, எதை குடிக்கணும், எதை குடிக்கக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இப்படி பலவிதமான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்து ஒழுங்கும் கிரமமாக வளர்க்கப்பட்ட பிள்ளை தான். ஆனால் அந்த வாலிப வயது என்று வந்தபோது அந்த தீர்மானிக்கிற பொறுப்பை யார் எடுத்துக்கொண்டது? சிம்சோன் எடுத்துக்கொண்டார். தாய் தகப்பன் கிட்ட வந்து சொல்றாரு, நான் ஒரு பிள்ளையை பார்த்து, அந்த வசனம் மீண்டும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. வசனம் 1 14:1. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்துகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்துகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். பாருங்க, சின்ன வயதிலிருந்தே இந்த பிள்ளை பிறந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் ஒவ்வொரு காலகட்டங்களும் இவரை வழி நடத்தியிருக்கிறாரு. ஆனால் வாலிப வயது என்ற வயது வந்தபோது இந்த சிம்சோன் தாய் தகப்பன் இவருக்கென்று வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை கடந்து இவர் தீர்மானிக்கிற இடத்துக்கு வந்துட்டார். தாய் தகப்பன் கேட்குறாங்க, நம்ம ஜனங்களில் பிள்ளையா இல்லை, அங்கே ஒரு நல்ல பிள்ளையை பார்த்து உனக்கு நாங்கள் திருமணம் பண்ணி வைப்போமே அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவர் சொல்கிறாரு, அவள் என் கண்ணுக்கு பிரியும். அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன தெரியுங்களா? நீங்கள் என்ன என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, நீங்கள் என்ன எனக்கு சொல்லிக் கொடுக்கறது, என் வாழ்க்கையை அமைச்சுக்க எனக்கு தெரியும், என் லைஃப் எப்படி அமையும் எனக்கு தெரியும், நான் என் வாழ்க்கையை நான் முடிவெடுப்பேன், என் வாழ்க்கை எனக்கானது தான், நான் ஒருபோதும் என் வாழ்க்கையின் தீர்மானத்தை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம்.
சிம்சோனுடைய வாழ்க்கையை ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. இந்த பிள்ளையே பிறக்கலைங்க, அப்போவே தேவன் இவர்களுக்கு தரிசனமாயி இந்த பிள்ளையை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும், இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு இதுதான் நோக்கம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த சிம்சோனை ஒவ்வொரு காலகட்டங்களிலும் வழிநடத்தி இருக்கிறாரு. தாய் தகப்பனும் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்துதான் பிள்ளையை வளர்த்தாங்க. ஆனால் ஒரு காலகட்டம் என்று வருகிற பொழுது அந்த தீர்மானிக்கிற பொறுப்பை இந்த சிம்சோன் கையில் எடுத்துக்கொண்டார். நமக்கு நல்லாவே தெரியும் சிம்சோனுடைய சம்பவம், ரொம்ப அதிகமாக படித்த சம்பவம் இது. நீங்கள் சிந்திச்சு பாருங்க, இந்த சிம்சோன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் போனதனுடைய விளைவு என்னங்க? விளைவு என்ன? கண் பார்வை போச்சு. எதனால போச்சு கண் பார்வை? திருமணத்தினால தான். நீங்க சிந்திச்சு பாருங்களேன், எந்த ஒரு காரியத்தில் என் வாழ்க்கை என் சட்டம், நான் தான் தீர்மானிப்பேன், என் வாழ்க்கையை நான் தான் முடிவு செய்வேன் என்று சொல்லி தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத அந்த காரியத்திலிருந்து இந்த மகன் விலகுனானோ அவனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் பின் விளைவுகளை. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் போனதனுடைய விளைவு அவன் கண் பார்வை மட்டும் இழக்கலங்க, வாழ்க்கையே இழந்துட்டான். செத்து போனானா இல்லையா? செத்து போனானா? நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டியது. அதனால தான் பாருங்க, ஆண்டவர் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் உன் தகப்பனையும் சும்மால ஆண்டவர் சொல்லி வைக்கலங்க. ஆண்டவர் நோக்கத்தோடு தான் கொடுத்திருக்கிறாரு. நீ உயிரோடு இந்த பூமியில நீடித்த நாளாய் வாழணும் அப்படின்னா உன் தாய் தகப்பனை கனம் பண்ணு, உன் தாய் தகப்பன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வாழு. உன் தாய் தகப்பனுடைய சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்து வாழ்ந்தாதான் உன் ஆயுசு நாட்கள் நீடிக்கும். ஏன் ஆயுசு நாட்கள் நீடிக்கும்? ஒரு வசனத்தை வாசிக்க போறோம் வாங்களேன். நீதிமொழிகள் புத்தகம் 1வது அதிகாரம். நீதிமொழிகள் எப்படி அந்த ஆயுசு நாட்கள் நீடிக்கிறது என்பதை ஆண்டவர் அவ்வளவு நேர்த்தியாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறாருங்க. நம்ம பிள்ளைகள் எல்லாமே இதை கவனமாய் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் வசனம் 8-9 நான் வாசிக்கிறேன். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அடுத்த வார்த்தை, அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சர்ப்பணியமாய் இருக்கும். ஞானி சொல்றாரு, உங்க அப்பா புத்தி சொன்னார்னா கேட்டுக்க, உன் தாய் உனக்கு ஆலோசனை போதகம் பண்ணாங்கன்னா அதை ஏற்றுக்கொள். ஏன் அப்படின்னா நீ வாழ போற வாழ்க்கையை முன்னாடியே வாழ்ந்து முடிச்சிருக்கிறது யாரு? உன் தாய் தகப்பன். அவங்க கடந்து வந்த பாதையை நீ இன்னும் கடக்க ஆரம்பிக்கல. அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில் அவங்க ஏற்பட்ட ஒவ்வொரு இன்ப துன்பங்களையும் அனுபவித்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த காரியம் தொடங்குறவங்க இதுதான் முடிவு என்பதை அவங்க வாழ்க்கையில் வாழ்ந்து முடிச்சிருக்கிறாங்க. அதனால தான் ஞானி சொல்றாரு, உன் தாய் உன் தகப்பன் ஒரு புத்தி சொன்னானா அந்த புத்தியை கேள், உன் தாய் ஒரு போதகம் பண்ணாங்கன்னா அந்த போதகத்தை ஏற்றுக்கொள். ஏன் அப்படின்னா நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நான் வாழ போகிற வாழ்க்கையை ஏற்கனவே அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? வாழ்ந்து முடிச்சிருக்கிறாங்க. அந்த அனுபவத்தை கடந்து வந்திருக்கிறாங்க. எந்த ஒரு தாய் தகப்பனும் தான் அடைந்த காயத்தையும் தான் அடைந்த துன்பத்தையும் தன் பிள்ளைகள் அடைந்து விடக்கூடாது என்ற விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அடைந்திருக்கிற அந்த துன்பத்தை ஒருபோதும் என் பிள்ளைங்க அடையக்கூடாது. சில நேரங்களில் பாருங்களேன், இன்றைக்கெல்லாம் தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு புத்தி சொன்னாங்கன்னா பிள்ளைகள் என்ன தெரியுங்களா சொல்கிறாங்க? உனக்கு வேற வேலையே இல்லைப்பா, உனக்கு ஒரு வேலையே இல்லைம்மா, எப்போ பாரு நை நை நைன்னு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிற, உன் காலம் வேற ஏன் காலம் வேற, நீ உன் காலத்தினுடைய காரியத்தை உங்ககிட்டயே வச்சுக்கன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சிந்திச்சு பாருங்க, காலங்கள் மாறுங்க, ஆனால் அனுபவங்கள் மாறுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதுல்ல. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறாங்க. என்ன கவலை அப்படின்னா, என் பிள்ளைங்க எங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டுறாங்க. அந்த கீழ்ப்படியாமல் என் வாழ்க்கை என் சட்டம் நான் தான் தீர்மானிப்பேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரே ஒரு ஆலோசனை, சிம்சோனுடைய வாழ்க்கையை போய் பாரு. அவன் தாய் தகப்பன் அங்கே கீழ்ப்படிஞ்சிருந்தான் அப்படின்னா தேவன் அவனுக்கென்று வைத்திருக்கிற அந்த மாபெரும் நோக்கத்தை சரியான விதத்தில் நிறைவேற்றியிருக்க முடியும். ஆனால் அவன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாம அவனுடைய வாழ்க்கையை அவன் தீர்மானிப்பதற்கு, அவனுடைய பொறுப்பு காரியங்களை அவனே தன் கையில் எடுத்துக்கொள்வதற்கு எப்ப அவன் முற்பட்டானோ விளைவு கண்ணு போச்சு. ரட்சகனா அவனை தேவன் உருவாக்கினார். அவன் எப்படி தெரியுங்களா மாறி போனா? வித்தை காட்டுகிற மனிதனா மாறி போயிட்டான். பெலிஸ்தியர்கள்லாம் கூடி சுற்றி நின்னாங்க, வேடிக்கை பொருளாய் அவன் மாறிவிட்டான்.
இறுதியா கண்ணு போச்சு, வேடிக்கை பொருளா மாறினா. அப்பதான் புத்தி வந்துச்சு, ஐயோ ஆண்டவரே, நான் அப்பவே எங்க அப்பா அம்மா பேச்ச நான் கேட்காம போயிட்டேன். சில நேரங்களில் ஒரு காரியத்தை நான் சிந்திப்பது உண்டுங்க. எப்படி சிந்திப்போம் அப்படின்னா, எங்கள் அப்பா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சிறு வயதில் ஏதாவது வாங்கி கொடுத்தாருன்னு வச்சுக்கங்களேன், இவருக்கு வேற வேலையே இல்லை, போ நான் கேட்டதை வாங்கி கொடுக்கல, இதை வாங்கி கொடுக்குறாருன்னு சொல்லி அநேக நேரங்களில் சில பொருட்களை நான் எடுக்காமே விட்டுருக்கிறேன். அந்த வழி எப்போ தெரியுங்களா தெரிஞ்சிச்சு? நான் ஒரு தகப்பனாய் மாறி என் பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு காரியத்துக்கு முற்படுறோம் பாருங்க, அப்போ தான் அந்த வழி புரியுது. சே, எங்கள் அப்பா அன்னைக்கு இதே எனக்கு எவ்வளோ ஆசையோடு வாங்கி கொடுத்துருப்பார்ல, எவ்வளோ தியாகத்தோடு இதை செய்திருப்பார்ல. ஆனால் இன்றைக்கி நான் என் பிள்ளைக்கு அதை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கிறேன். என் தகப்பனுடைய அன்பை நான் எப்போ புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நான் எப்போ தகப்பனாக மாறி இருக்கிறோன்னு அப்போ தான் புரிஞ்சுக்கிறேன். அதே போல தான் ஒரு தாயினுடைய அன்பை எப்போ நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, நம்ம எப்போ ஒரு தாயாய் மாறுகிறோமோ அப்போ தான் அந்த தாயினுடைய அன்பை புரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஆண்டவர் பாருங்க, நீ அவ்வளோ காயத்தெல்லாம் அடைய வேண்டாம்ப்பா, நான் உனக்கு முன்னாடியே புத்தி சொல்கிறேன், கேட்டுக்க. உன் தாயினுடைய போதகத்தை தள்ளாத, உன் தகப்பனுடைய புத்தியை நீ கேள் என்று சொல்லி ஞானியின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புத விதமான ஆலோசனையை கொடுக்கிறார். நான் எப்பவுமே சிந்திப்பது உண்டு, இந்த உலகத்தில் சில நேரங்களில் அநேக நேரங்களில் நீங்கள் நானும் காயங்களை அடைவது உண்டு, பிரச்சனைகளை சந்திப்பது உண்டு. ஆனாலும் கூட இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம அழிந்து விடக்கூடாது, நம்ம துன்பத்தை சந்திக்க கூடாது என்று சொல்லி நமக்காக போராடுகிற ஒரு உள்ளம் இருக்கும். அது அப்படின்னா அது யாரும் நம்முடைய தாய் தகப்பன் தான். அதனால தான் பாருங்க, காலம் கொடிய காலம் என்பதை எதை வச்சு நீ அறிஞ்சிக்கலாம் அப்படின்னா, எப்பொழுது பிள்ளைகள் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியவில்லையோ அப்பவே நீங்க புரிஞ்சுக்குங்க காலம் எப்படி இருக்குது, கொடிய காலமாக இருக்கிறது. கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஒரு வாக்கியம் இருக்குது, அந்த வாக்கியத்தை நான் வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கொலேசியர் 3வது அதிகாரம் 20வது வாக்கியத்தை வாசிக்கலாங்களா? பாருங்களேன், அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கொலேசியர் 3:20 வாசிங்கா. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. ஏசப்பாவுக்கு எது ரொம்ப ஆசை அப்படின்னா, எந்த பிள்ளை தாய் தகப்பனுடைய பேச்சுக்கு கீழ்ப்படுகிறதோ அந்த பிள்ளையை பார்க்கும்போது ஏசப்பாவுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குமா. ஏன் அப்படின்னா, இந்த தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை நிச்சயமா எனக்கும் கீழ்ப்படியும், என் வார்த்தைக்கும் கீழ்ப்படியும், என் கட்டளைக்கும் கீழ்ப்படியும் என்ற காரியத்தை ஆண்டவர் தெளிவாய் அறிந்து வைத்திருக்கிறாருங்க. அதனால தான் பாருங்க, அந்த பவுல் மூலமாக ஆலோசனை சொல்கிறாரு, பிள்ளைகளே உங்கள் தாய் தகப்பன்மாருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிங்க, அது எனக்கு ரொம்ப பிரியம் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி ஒரு வேளை யோசித்து பார்ப்போம், இந்த முடிவு காலங்களில் வாழ்கிற நீங்களும் நானும் சிந்திச்சு பார்ப்போம். இன்றைக்கி பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே ஒரு வேளை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அப்படின்னா அதற்கு பொறுப்பாடம் யார் அப்படின்னா சிம்சோன். அந்த சிம்சோன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தான் அப்படின்னா, அவனுக்கென்று தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை அவன் சரியா புரிஞ்சிருப்பான் அப்படின்னா, அவன் வாழ்க்கை ரட்சகனாய் பிறந்தவன் இந்த உலகத்தில் மாபெரும் ரட்சிப்பு அவன் உண்டு பண்ணியிருக்க முடியும். இறுதியில் நிறைவேற்றினானா அந்த ஊழியத்தை. எப்படி நிறைவேற்றினா அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர்களோடு சேர்ந்து யாரும் மடிந்து போனது, இவனும் மடிந்து போனான். அன்பானவர்களே, நீங்கள் சிந்திச்சு பாருங்க, அன்னைக்கு ஒரு ரட்சகன் இருந்தான். அந்த ரட்சகனுக்கான வேலை என்ன அப்படின்னா, பெலிஸ்தியர் கையிலிருந்து இஸ்ரவேலை மீட்கிற ரட்சகன் யாருங்க? சிம்சோன். ஃபஸ்ட்டு ஃபெட்ரிக் ஒரு வார்த்தையை நமக்கு செய்தி கொடுக்கும்போது சொன்னார், நாமெல்லாம் யாருன்னு சொன்னார், ஞாபகம் இருக்குதுங்களா? ஒபதியா புத்தகத்தில் கடைசி வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னா வார்த்தை சொல்லும், ரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் ரட்சகர்கள் இருப்பாங்களாம். அன்னைக்கு சிம்சோனுக்கு என்ன ஊழியத்தை தேவன் நியமித்தாரோ அதே ஊழியம்தான் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். அதே நோக்கத்தை தான் இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அதே திட்டத்தை தான் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை சிம்சோனை பார்க்கிற நாம், என வேதவசனம் சொல்லுது, இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, முடிவு காலத்து நமக்கு அது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. சிம்சோன் வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் ஒரு பாடத்தை கொடுக்கிறாரு. அந்த சிம்சோன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் போனதனுடைய விளைவு பார்வை போச்சு, வேடிக்கை பொருளா மாறினா, இறுதியில் மரணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சிம்சோனுக்கு வந்து விட்டது. அதை ஆண்டவருக்கு முன்னிட்டு நமக்கு சொல்றாரு, என் பிள்ளைகளே உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்க, உன் தகப்பனுடைய புத்தியை கேள். உன் தகப்பன் உன்னை உட்கார வச்சு புத்தி சொல்றான் அப்படின்னா நீ கெட்டு போவதற்காக புத்தி ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. நீ நன்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக தான் தகப்பன் புத்தி சொல்லுவார்.
தாய் போதகம் பண்ணும்போது எப்ப பாரு நை நை நைன்னு பேசிக்கிட்டே இருக்காதம்மா, கொஞ்ச நேரம் வாய் மூடுமான்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்க அடைந்து வந்த அனுபவத்தை என் பிள்ளை ஒருபோதும் சந்திக்க கூடாது என்ற காரணத்துக்காக தான் ஒவ்வொரு முறையும் ஆலோசனை சொல்வது உண்டு. அன்பானவர்களே, இந்த முடிவு காலங்களில் நாம் நம்ம இந்த வாழ்கிற உலகங்களில் ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டே இருக்கிறோம். என்ன பார்த்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா, இந்த உலகம் எவ்வளோ மோசமான உலகமாய் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமையில் நம்ம பார்க்க முடிகிறது. ஒருவேளை நம்முடைய குடும்பங்கள் இருக்கிற பிள்ளைங்க இன்றைக்கி இந்த செய்தியை கேட்பாங்க அப்படின்னா அவங்க சிந்திச்சு பார்க்கணும், சிம்சோனுடைய வாழ்க்கையை போல என் வாழ்க்கை இருக்குதா? என் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய முடியாத சூழ்நிலை என்கிட்ட இருக்குதா? ஏன்னா இந்த பூமியில் என் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கணும் அப்படின்னா என் தாய் தகப்பனை கனம் பண்ணும். சிம்சோனுக்கும் அந்த ஆசீர்வாதம் இருந்தது. அவன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால அந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போனான். நீங்களும் நானும் இந்த முடிவு காலத்தில் வாழ்கிறோம். நீங்களும் நானும் சிந்தித்து பார்ப்போம், இந்த காலங்களில் நாம் தேவ சமூகத்தில் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இந்த நல்ல ஆராதனையை நாம் முடிக்கும் வண்ணமாக 246வது பாடல் நான்